வணக்கம். முருகன் என்றால் அழகு, அறிவு, வீரம் என அனைத்தும் ஒருங்கே அமைந்த கடவுள். ஆனால் அவரது வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய போர் பற்றி தெரியுமா? அதுதான் அசுரர்களின் தலைவன் சூரபத்மனுடன் நடந்த பெரும் போர். ஆனால் இந்த போரில் முருகன் ஒரு மாமரத்தை ஏன் வெட்டினார்? அதன் பின்னணியில் இருக்கும் ஆழமான ரகசியத்தை இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இந்த கதை சூரபத்மனிடமிருந்து தொடங்குகிறது. அவன் பிரம்மாவிடம் அளவற்ற வரங்களைப் பெற்று யாராலும் அழிக்க முடியாத சக்தி பெற்றான். இதனால் அவனது ஆணவம் அதிகரித்தது. அவன் தேவர்களை சிறைபிடித்தான், உலகை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான், அனைவருக்கும் பெரும் துன்பங்களை விளைவித்தான். தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர். தேவர்களின் துயர் துடைத்த சிவபெருமானின் நெற்றிக்கண்டிலிருந்து 6 தீப்பொறிகள் தோன்றின. அத்தீப்பொறிகள் சரவணப் பொய்கை என்ற குளத்தில் 6 குழந்தைகளாக மாறின. அந்த குழந்தைகளை அன்னை பார்வதி ஒருங்கே சேர்த்து ஆறுமுகனாக மாற்றினார். அவரே நமது முருகப்பெருமான். சூரபத்மனை அழிப்பதற்காகவே அவர் அவதரித்தார். ஆறுமுகப் பெருமான் தனது படைகளுடன் திருச்செந்தூர் கடற்பகுதியில் சூரபத்மனை எதிர்த்து போரிட்டார். இந்த போர் சில மாதங்கள் நீடித்தது. முருகனின் வேலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் சூரபத்மனின் தம்பிகளான தாரகாசுரன் மற்றும் சிங்கமுகன் ஆகியோர் கொல்லப்பட்டனர். தனித்து நின்ற சூரபத்மன் தனது எல்லா மாயாசக்திகளையும் பயன்படுத்தினான். அவன் கடைசியாக ஒரு மாமரமாக உருமாறி கடலுக்குள் சென்று மறைந்து கொண்டான். அனைவரும் போரின் முடிவு என்ன என குழப்பமடைந்தனர். ஆனால் முருகன் தன் ஞானத்தாலும் தன் தெய்வீக சக்தியாலும் சூரபத்மன் ஒரு மாமரமாக மறைந்திருப்பதை கண்டறிந்தார். தன் பாய் கொடுத்த சக்தி வாய்ந்த வேலை அந்த மாமரம் மீது எய்தார். வேல் பாய்ந்ததும் அந்த மாமரம் 2ஆக பிளந்தது. மாமரத்தின் ஒரு பகுதி மயிலாகவும் இன்னொரு பகுதி சேவலாகவும் மாறியது. அதுதான் சூரபத்மனின் உண்மையான வடிவம். தனது ஆணவத்தால் அசுரனாக வாழ்ந்த சூரபத்மனின் ஆன்மாவை முருகன் விடுவித்தார். மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். இந்த சூரசம்ஹாரம் தீய சக்தியை அழித்து நல்ல சக்தியை நிலைநிறுத்திய ஒரு பெரும் நிகழ்வு. இந்த கதை ஆணவம் இறுதியில் அழிந்துவிடும் என்பதையும் இறைவன் தன் பக்தர்களை காக்க எதையும் செய்வார் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது. நீங்கள் சூரசம்ஹாரம் பற்றி வேறு என்ன கதைகள் அழிந்திருக்கிறீர்கள்? கமெண்ட்ஸில் எங்களுக்கு தெரிவியுங்கள். முருகனின் ஒவ்வொரு படைவீடும் ஏன் ஒரு மலை மீது உள்ளது? முருகனின் 6 படைவீடுகளின் பின்னணியில் இருக்கும் சுவாரஸ்யமான உண்மைகளை நாம் ஆராயப் போகிறோம்.